வாட் வாஸ் யுவர் எமோஷன் சார்? நாளைக்கு கால கம்போசிங் இருக்கும், நம்ம ரசிச்ச ஒரு ஒரு மியூசிக் கம்போசர் பெரிய பெரிய டேரக்டர் ஒர்க் பண்ணிருக்காரு, எக்ஸிகியூஷன் சொல்ல போறோம், கதை சொல்ல போறோம், உங்களுக்கு ஒரு 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 ஸ்லீப்லெஸ் நைட் இருக்கும் சார். அந்த ஒரு மூமெண்ட் எனக்கு சொல்லுங்க சார். எனக்கு வந்து என்ன அப்படின்னா, நான் நிறைய காலேஜ்லேருந்து எம்எஸ் விஸ்வநாதன் ரெக்கார்டிங் ஓடிடுவேன். காலேஜ் கட் பண்ணிட்டு ஓடிடுவேன். அதே மாதிரி 1980 ஜனவரி 1 நினைக்கிறேன், விஸ்வநாதன் ரெக்கார்டிங் போகலான்னு சொல்லிட்டு வரேன். ஏன்னா அப்போ தான் ஃபாரின்லேருந்து வந்திருக்கிறேன். எனக்கு ராஜா சாரை பற்றி அவ்வளோ தெரியாது. அப்போது ஏவிஎம் ஆர்ஆரில் ராஜா சாரோட ரெக்கார்டிங் நடக்குது. அந்த சாங் ரெக்கார்டிங். ஒரு ஜீன்ஸு, ஒரு ஷர்ட்டு, ஒரு பூட் போட்டுன்னு ஒரு கேரக்டரு, எல்லாமே யங்ஸ்டர்ஸ். ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட். அதுக்கப்புறம் எங்கள் டேரக்டர்கிட்ட சேர்ந்த பிறகு நான் ராஜா சார் கூட கிட்டத்தட்ட ஒரு 20-30 படம் ஒர்க் பண்ணிட்டேன். டேரக்டர் கூட போகிறது, மற்ற படங்கள். அதுக்கப்புறம் நானும் லிவிங்ஸ்டன் அடிக்கடி இப்போ அங்கே உட்காந்துட்டுருப்போம். ஸோ நான் டேரக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ராஜா சார் எனக்கு புதுசு இல்லை. எனக்கு ராஜா சார் ஏற்கனவே நிறைய பழக்கமானவர். ஆஸ் அசிஸ்டன்ட் டேரக்டர், ஆஸ் அ ரைட்டர், கன்னிராசி, காக்கி சட்டை. அதனால் நான் டேரக்ட் பண்ணும்போது அவர் புதுசு இல்லை. ஸோ அவரை பற்றி நல்லா தெரியும். எவ்வளோ சிம்பிளான மனுஷன். அதாவது நம்ம வெளியே பார்க்குற மாதிரி அது ராஜா சார் அதெல்லாம் கிடையாது. உள்ளே போனால் செம்ம காமெடி, செம்ம ஃப்ரீக்கிங் அவுட்டு. அது ஒரு தனி அது கம்போசிங்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். இதுதான் ராஜா சார் வெளியே பேசுகிறாங்க, அந்த ராஜா சாரே கிடையாது சார். அதே மாதிரி சார், சாரோட இன்டர்வியூல இன்னொன்று சொல்லியிருந்தீங்க, ஏதோ ஒரு சாங் வந்து அந்த தேவனின் கோயிலே சாங் வந்து விஷுவல் ஏதோ நீங்க மாத்தி போட்டுட்டீங்களா? அவர் அதே மறுபடியும் வேற மாதிரி மியூசிக் கம்போஸ் பண்ணி. ஆமா சார், பயங்கர கோபம் குமார் மேல. ஆமா, எனக்கு இந்த சாங் வராதுன்னு. எங்களுக்கு ராஜா கிரீடி, நிறைய சாங் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். பார்த்தா வரல. டைட்டிலில் போட்டோம். டைட்டிலில் போட்டால் டைட்டில் 300 ஃபீட் தான். சாங் 300 ஃபீட் மேலே போகுது. அவருடைய டாப் கிளாஸ் ஹம்மிங்கை தூக்கிட்டோம். இப்போ ரீரெக்கார்டிங்காக டபுள் பாசிட்டிவ் பார்க்கும்போது எங்கே நான் சொன்னேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோச்சிக்கிட்டார். ஆனால் என்ன பண்ணார், அந்த டியூனை அப்படியே ரீரெக்கார்டிங் யூஸ் பண்ணிட்டார். டோட்டல் ஃபில்ம் இப்போ என்ன பண்ணுவீங்கன்னு நக்கல் கண்டு போயிட்டார். குமார் சார், இப்ப ஒரு டைம்ல இப்ப அப்பாவே ரொம்ப ஆதங்கப்பட்டிருக்காங்க. ஒரு டைம்ல வந்து ரைட்டர்ஸ் ரொம்ப ரூல் பண்ணாங்க, ரொம்ப ஸ்ட்ராங் ரைட்டர்ஸ் இருந்தாங்க, ஒரேஷியஸ் ரீடர்ஸ் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப இந்த லேக் ஆஃப் ரைட்டிங்ன்றது கொஞ்சம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. படிக்கிற சுபாவமே கம்மியாயிடுச்சு. அப்பா சொல்லுவாங்க, அன்லெஸ் அன்டில் நம்ம எக்யூப் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு ப்ராப்பர் கிரியேட்டர் ஆக முடியும்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் யுவர் சஜஷன்? சரிப்பா, நம்மளுக்கு மலையாளத்துல பாக்குறோம், அதர் லாங்குவேஜ்ல பாக்குறோம், நல்ல ஸ்ட்ராங் ரைட்டர்ஸ் இன்னுமே அவங்களுடைய கம்ப்ளீட் கரியர் ரைட்டர்ஸாவே இருக்காங்க. they don't want to become directors also. அவங்க கம்ப்ளீட் மை ஜாப் இஸ் லைக் ரைட்டிங் மாதிரி இருக்காங்க. வாட் யூ சஜஸ்ட் ஃபார் கரண்ட் ஜெனரேஷன் ஆஃப் ரீடர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ்? அதுக்கு அடுத்தது எங்கள் டைரக்டர் தான். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன். அங்கே ஆரம்பித்தது தான் எல்லாருக்கும் நான் டைரக்டர், ரைட்டர் அப்படின்னு கான்செப்ட் தமிழில் வந்துருச்சு. இந்த கான்செப்ட் வேறு எந்த லாங்குவேஜுமே இல்லை. ரைட்டர் தான் டைரக்டர் ஆகணுன்ற கான்செப்ட் எதுலையுமே இல்லை. ரைட்டர்ஸ் இன்னும் தனியாகிறாங்க, டைரக்டர்ஸ் இன்னும் தனியாகிறாங்க. தமிழில் மட்டும் தான் இது. படிக்கிறது போயிடுச்சு சார். செல்ஃபோன் எப்போ வந்துச்சா படிக்கிறது போயிடுச்சு. மார்னிங்லேருந்து அவன் செல்ஃபோன் நோண்டின்னு இருக்கான். ரீடிங் இஸ் அ டிஃப்ரெண்ட் கான்செப்ட் ஆல்டுகெதர். அது மைண்ட் செட்டே வேறு, அதோடைய கான்சன்ட்ரேஷன் வேறு. ஒரு 400 பேஜஸ் நாவல் படிக்கிறதுக்கு யாரும் ரெடி கிடையாது சார். நோபடி இஸ் ரெடி. அது பொறுமையே கிடையாது. அப்படின்றது ஒரு காட்சி அமைப்பு மட்டுமா, எவ்வளவு சொற்களை புதுசாக எவ்வளோ புது சொற்கள் கற்றுக்க முடியுங்க படித்தா. எல்லாமே இப்போ அந்த படிக்கிற பழக்கம் போனதுனால அது போயிடுச்சு. நிறைய பேருக்கு எழுதுகிற ஸ்கில்லு, பேசுகிற ஸ்கில்லாம் போனதுக்கெல்லாம் காரணமே கூட இந்த படிக்கிற பழக்கம் குறைஞ்சி போனது தான். படிக்கும்போது தான் அந்த கதாசிரியருடைய நடை எப்படி இருக்குது, அவர் என்ன மாதிரி சொற்களை பயன்படுத்துகிறாரு அப்படின்னா நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். எப்போவுமே பார்த்திங்கன்னா இது மாதிரி புது சொற்கள் இருக்கும்போது நாம் 2 முறை அதை பயன்படுத்தி பார்ப்போம். அடுத்து நாம் எழுதும்போது, பேசும்போது அதை பயன்படுத்தி பார்ப்போம். இது ஆங்கிலத்துக்கும் பொருந்தும், தமிழுக்கும் பொருந்தும். அதெல்லாம் போச்சு. டைம் இல்லை சார் யாருக்கும். சித்ரா சார், எனக்கு ஒரு ஆக்சுவலா அன்னைக்கு நம்ம இளவரசருடைய சன் வெட்டிங்ல கீழே பார்க்கிங் லாட்ல பார்த்தோம் சார். பட் பேசும்போது நீங்களும் அர்ஜென்ட்ல இருந்தீங்க. ஆமா, வில் கேட்ச் அப் சம் டைம் சார். ஃபேண்டாஸ்டிக் ஒன்ஸ் அகைன் டாக்கிங் டு குமார் சார். நாங்க இந்த புதையில வந்து டெய்லி எடுத்துட்டே இருப்போம். எங்களுடைய குரூப்ல வந்து குமார் சார் நிறைய தோண்டி எடுத்திருக்கோம். சோ அது எல்லாருக்குமே தெரியும் சார். ஐ ஜஸ்ட் கால்ட். Thank you John sir. Thanks a lot. Thank you for calling. அந்த குரூப்ல மனோபால சார் இருந்தார். மனோபால சார், நானு, இளவரசு, ஜான் சார், 4 பேரும் டீ கடை பேரு வாட்ஸ்அப் குரூப். என்ன நல்லா டிஸ்கஸ் பண்ணுவீங்க? ஐயோ எது டிஸ்டர்ப் பண்ண, அதுவும் வந்து மனோபால சாரும் இளவரசன் சாரும் பண்ண கலட்டா இருக்குது. எவனையும் விடுறது கிடையாது. ஆமா, மனோபால என்ன யாரையும் விடுறது கிடையாது. ஆமா, இவங்க 2 பேருக்கு உள்ள ஒரு வார் ஒன்று இருக்கு பாருங்க. அது ரொம்ப வருத்தமாகி போச்சு சார். உண்மை எதிர்பார்க்கல சார்.
அவர் திடீர்னு ஆன்சர் பண்ணுறதை விட்டுட்டார், பேசுறதை விட்டுட்டார். இளவரசுக்கும் வந்துருச்சு. பர்பஸ்ஃபுல்லாக பண்ணுறாரு அவர். இந்த மாதிரி இப்போ நமக்கு பேசுறதுக்கு நடுவில் வந்து சேர்றதில்லை. அப்புறம் தான் தெரிய வந்ததுக்கு அவர் உடம்பு சரியில்லை, ரொம்ப வருத்தமாகி போச்சு சார். ஆல் ஆஃப் அ சடன். ஆமாம், நல்லா என்ன காரணத்தாலோ தனக்கு உடம்பு சரியில்லைன்றதை வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணாமல். எங்களுக்கு தெரியும் சார். அவர் ஏடிஎம்கேல தான் போய் பிரச்சாரம் பண்ணார் போன எலெக்ஷன். அதுக்கு முன்னால் ஈரோடு எலெக்ஷன் வந்துச்சு. அப்போ உடம்பு சரியாமல் போயிடுச்சு. கோயம்புத்தூரில் வந்து இவர் ட்ரீட்டட் மோர் தென் 10 days. ஆமாம், அதுக்கப்புறம் வந்து திருப்பி மாட்டிட்டார். அவர் சொல்லுவாங்க இஸ் அ பிக் பூசர் கீசர். அப்படிலாம் கிடையாது சார். எப்படி ரொம்ப வெரி நார்மல். ரொம்ப தயிர் சாதம் சாப்பிட்ருவார் சார் 5:30 மணிக்கு. அவர் தயிர் சாதம் சாப்பிடாம பூஸ்ட் பண்ணதே கிடையாது. ஓட்கா 5-6 மணிக்கு சாப்பிட்ருவாரு. சாப்பிட்டு தான் குடிப்பார். ரொம்ப கேர்ஃபுல். வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. How are you, GM? வைத்தி, how are you, man? Nice seeing you on chat. Thank you. How are you keeping? Okay, da. Just going on. Going on. Nice. You got a lot of fans and people keep calling and chit-chatting. Remember the old school days and nice seeing you. Thank you, Vaidi. How are you? How's family? Yeah, fine. Everybody is fine. Okay. A general question. Sollu. Why didn't you join IPS as an officer? சினிமா பைத்தியன்டா ஸ்கூல்ல இருந்து. ஐபிஎஸ்ல எக்ஸாம் எல்லாம் எழுதி பாஸ் எல்லாம் பண்ணியாச்சு. இல்ல சினிமா 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து. Nice. Take care. வைத்தி. Talk to you later. Bye. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து சிஷ்யங்கிட்ட முதல்ல உங்க ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் அவருடைய குருவான பாரதி ராஜாவோட நடிச்சிங்க. ஆமாம் சார். இந்த பக்கம் ஒரு ஹிஸ்ட்ரி, அந்த பக்கம் ஒரு ஹிஸ்ட்ரி. சார் அவர் முதல்ல வந்து கைதின் டைரி டிஸ்கஷனுக்கு கூப்பிட்டுட்டாங்களே, அங்கே தான் அவர் கூட பழக்கமே. திடீர்னு கன்னிராசியில் விட்டுட்டு போயிட்டேன் நான். ஆமாம். வேறு டேரக்டர் நடு படத்தில் நின்று போச்சு இந்த படம் கன்னிராசி. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் 3 பேர் சுற்றிட்டு இருந்தோம், நான் பாண்டியராஜன் லிவிங்ஸ்டன். அப்போ டேரக்டர் வந்து ஃபோன் வந்தது, இந்த மாதிரி படம் பண்ணுறோம், அடையார் கேட் வந்துருங்க அப்படின்னு. அப்போ நானும் லிவிங்ஸ்டனும் கிளம்பி அடையார் கேட் வந்தோம். அங்கே தான் இப்போ பெரிய டேரக்டரை மீட் பண்ணோம். அந்த பழக்கம் தான் நாங்கள் இங்கே வந்தது. அவர்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா சார், ஒரு கன்செப்ஷனை அவர் எடுக்கிற விதம் ஆச்சரியம். இஸ் நாட் அ ரைட்டர், பட் இஸ் அ ரைட்டர். ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு விஷயம் சார். சர்ப்ரைஸ் சார் எழுதி கொடுத்துனே இருப்பார், டெலிட் பண்ணினே இருப்பார். இது தூக்கி நான் பார்த்துனே இருப்பேன், தூக்கி போட்டுனே இருப்பார். டக்கு அவர் பேஜாக எழுதிட்டு இருப்பார். ஆனால் அவர் செலக்ட் பண்ணுற விதத்தை, அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற விதம் இருக்குது பாருங்க, அது ஒரு தனி குவாலிட்டி சார். அது யாருக்கும் வராது. அது அவங்க பேப்பர் ரைட்டிங்கில் ஸ்க்ரீன் ரைட்டிங் எப்படிடா இதை பிடிச்சி இது இவ்வளோ 4 பேஜில் இந்த 3 லைன் தான் ஒர்க் அவுட் ஆகும், அது இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும்னு சொல்கிறது எக்ஸம்ப்ளரியான ஒரு டேலண்ட் சார். அது கூட ஃபேண்டாஸ்டிக் டேலண்ட். அதுவும் வந்து பட்ஜெட்டில் எப்படி படம் பண்ணுறதுன்னு அவர்கிட்ட கற்றுக்கணும். இப்போ பார்க்கும்போது தெரியாது. அவர் கட் பண்ணுற ஷார்ட்ஸ்லாம் பார்த்தா இந்த பட்ஜெட்டுக்குள்ளே 36 ரோல் அப்போ 36,000 ஃபீட் அதுக்குள்ளே படத்தை முடிச்சிடுவார். மேக்ஸிமம் 42,000 ஃபீட். ஆக்ஷன் படம்லாம் அவளுக்குள்ளே முடிச்சிருக்காரு சார் அவர். நீங்கள் தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்களே. அது அன்பிலீவபுளான எடிட்டிங் நாலேஜ் சார். அதுக்கு பேசிக் ரீசன் வந்து அன்பிலீவபிள் எடிட்டிங் நாலேஜ். விஷுவலாகவும் நல்லாயிருக்கும், மியூசிக்லாம் நல்லாயிருக்கும், கதையாகவும் நல்லாயிருக்கும். அது எங்கே பிளான் பண்ணுறாரு, எப்போ பிளான் பண்ணுறாரு, எந்த டைமில் பிளான் பண்ணுறாரு, அப்பாட்டுன்னு ஒரு சப்ஜெக்ட் அப்படியே கேட்குறாரு. அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வேறு மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிடுறாரு. அது எக்ஸ்ட்ராடினரி. எங்கள் டேரக்டர் ஒர்க் பண்ணும்போது கன்செப்ஷன் இருக்கும், டைலாக் இருக்கும், இது இவர்கிட்ட ஒன்றுமே இருக்காது. ஏதோ ஒரு மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்காரு. வணக்கம்மா. சித்ரா லட்சுமணன் சார், உங்களுக்கு முதல்ல வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. ஜிஎம் சார். வணக்கம்மா. ஆக்சுவலி ஐ அம் a great fan of GM சார். Thank you. அவர் வந்து ஆக்சுவலா அவர் நிறைய இந்த பேர்ட்ஸ் பத்திலாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி போட்டோஸ் எல்லாம் போடுவாரு. 10 இயர்ஸா அவர் எனக்கு பழக்கம். அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்ட் பர்சன். அவர்கிட்ட போய் பழக ஆரம்பிச்ச பிறகுதான் தெரிஞ்சது எவ்வளவு நாலேஜபிள் பர்சன். நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள்லாம் இல்ல. அதனால எனக்கு வந்து அவர்கிட்ட வந்து ஒரு தனி மதிப்பு எப்பவுமே இருக்கு. ஏதாவது ஒரு டவுட் கேட்டா கூட எந்த ஃபீல்ட பத்தி நீங்க பேசுங்க, எல்லாத்துலயுமே அவர் வந்து ரெடியா ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருப்பார். நிறைய பேர் இருப்பாங்க, அவர் சினிமா துறைன்னு சொன்னா கூட இவர் வந்து என்சைக்ளோபீடியான்னு தான் நான் சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் such a wonderful person, knowledgeable person. எனக்கு ஒரு சின்ன வருத்தம் அவர்கிட்ட ஒண்ணு ஷேர் பண்ணணும். இவ்வளவு நாலேஜபிள் பர்சனா இருக்கிற இவரு
தம் உடம்ப மட்டும் ஏன் கவனிக்காம இருக்காரு? எப்பவும் பாருங்க இன்னி வரைக்கும் அவர் இரும்பிட்டு அத சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மாத்திக்கலாமே. நிறைய விஷயங்கள் வந்து அவர் தன்னுடைய நடுவில் ஒரு ஒரு 1 இயர் பேக்கோ இல்ல 1.5 இயர்ஸ் பேக்கோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தார். ஆஸ் ஏ ரசிகையா ஆஸ் ஒரு இதுவா ரொம்ப ஃபீல் பண்ணோம் நாங்கெல்லாம். அப்போ வந்து என்னடா ஆப்பா அப்படின்னு அந்த மாதிரி அடிக்கடி அந்த கேட்டா நான் இது அடிக்கடி வரும் வீசிங்ல வருவேன் போய் ஹாஸ்பிட்டல்ல போய் உட்காருவேன் வருவேன்ற கூலா அவர் சொல்றாரு. பட் இது வந்து ரிப்பீட் ஆகக்கூடாதுன்றதுதான் as a ஒரு என்ன சொல்றதுன்னா ரசிகையாக உங்க வேண்டுகோள் புரியுது. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வெல்கம் Thank you, வெல்கம் thank வெல்கம். 2 நாள் முன்னாடி இங்க ராமராயன் வந்திருந்தார். அவரோட பேசும்போது அவருடைய படத்துல நான் ஆர்பி விஸ்வம் நடிச்சிருக்காரு. ஆமாம். அவரை பற்றி ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தார் என்கிட்ட ராமராஜன். எப்போ ஆர்பி விஸ்வத்தை நீங்கள் முதல்ல சந்திச்சிங்க? முந்தானே முடிச்சேன் சார் டிஸ்கஷனில். ஓ அப்போ தான் அவர் ரொம்ப நாங்கள் வந்து முந்தானே முடிச்சோம் வெளியே. நீங்கள் லிவிங்ஸ்டன்லாம் அதுக்கு முன்னாடி ஒரு டீம். ஆமாம் சார், நாங்கள் வந்து இதுலேருந்து இருக்கிறோம், மௌன ராகத்துலேருந்து மௌனகீதத்துலேருந்து நான் இருக்கிறேன். லிவிங்ஸ்டன் அந்த நாட்டு வந்து சேர்ந்தோம். ஸோ நாங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடைசியில் முந்தானே முடிச்சோன்னு ஜாயின் பண்ணார். வீட்டில் அவங்க அப்பா கூட பிரச்சனை, அவங்க அப்பா இறந்து போன பிறகு வந்தார் அவர். அது வரைக்கும் அவர் சினிமாக்குள்ளே வர முடியல. அங்கே தான் பழக்கமாச்சு. ஆனால் கொஞ்சம் சின்ன பீரியடில் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அவர் ஒரு மிகப்பெரிய திறமைசாலின்றதை எப்போ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க? சார் டிஸ்கஷனில் சார், டயலாக் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் டயலாக் ரைட்டர்னு தெரிஞ்சு போச்சு சார். அவருடைய உட்காந்து கேட்டு ரொம்ப அந்த லாங்குவேஜில் 2 பேர் சார். ஒன்று சிவராம் காந்தின்னு ஒருத்தர் இருந்தார், ஆமாம், இன்னொன்று ஆர்பி விஸ்வம். இந்த 2 பேரோட டெத் இருக்குது, ரொம்ப அன்கூத் டெத்து சார். அவங்க இருக்க வேண்டியவங்க எவ்வளோ டேலண்டட் தெரியுமா சார். நான் வந்து ராமநாதபுரம்ன்ற ஊர் எப்படிப்பட்ட ஒரு ஊர் அப்படின்றத நான் சிவராம் காந்தி கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். கோயம்புத்தூர் என்ன பற்றி ஊர் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஸ்வநாகிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். என்ன நாலேஜ் சார், என்ன நாலேஜ். காலேஜுக்கே போகல, ஒரு சின்ன வில்லேஜ்லேருந்து வந்து அவங்க சினிமா நாலேஜ், அவங்களோட டயலாக் நாலேஜ், அவங்களோட கதை நாலேஜ். ஏன்னா அவ்வளோ படம் பார்த்துருக்காங்க சார், அவ்வளோ சினிமா பார்த்துருக்காங்க. பிச்சு வைப்பார் காந்தி அண்ணன். ரொம்ப பெரிய லாஸ் சார், அவங்க அச்சீவ் பண்ணாமல் போனது ரொம்ப பெரிய லாஸ் சார். அந்த மாதிரிலாம் டயலாக் ரைட்டர் கிடச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன், காந்தி அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனுக்கு ஒரு ஆளுக்கு இனிமேல் கிடைக்காது. நான் அவரோட டெத்துக்கு போகல, 2 பேரோட டெத்துக்கும் போகல, என்னால் போக முடியாது. என்னால் இமேஜினே பண்ண முடியாது. அந்த பாடியை நான் பார்க்க விரும்பலை. அவன் என்னை பொறுத்த வரைக்கும் தேர் லைவ், அவங்க உயிரோடு தான் இருக்காங்க. அந்த லாஸ்ட் ஸ்டேஜஸ் நான் பார்க்க விரும்பலை. அவ்வளோ ஒரு டேலண்டான ஹியூமன் பீயிங்ஸு அவ்வளோ சீக்கிரம் போயிட்டாங்க. வணக்கம். சார் வணக்கம் சார். நான் கார்த்திக்னு திருச்சியிலேருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. உங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நிகழ்ச்சிங்கிறது ஒரு சினிமாவை பத்தி, அதாவது தமிழ் சினிமாவும் சரி, மற்றபடி அந்த ஒரு 1970s முன்னாடி இருக்கிற படம், அதாவது நிறைய திரைப்பட விஷயங்கள் உங்க மூலியமா தான் சார் தெரியுது. அதுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளவு விஷயம் நீங்க கேதர் பண்ணியிருக்கீங்க, அதுவே ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான் சார். ஏன்னா இவ்வளவு வருஷம் டிராவல்ங்கிறதும் ஒரு விஷயம். ஆனா எனக்கு வந்து ஒரு சின்ன வருத்தம் சார் உங்கள்கிட்ட. என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க நிறைய விஷயம் வந்து இந்த மாதிரி பேசும்போது சில படத்துல இந்த காமெடி ரோல்ல சில பேர்கிட்ட நீங்க திட்டு வாங்குறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார், உங்க நாலேஜுக்கு. அது வந்து நடிப்பு. அங்க வந்து நீங்க வந்து அந்த கேரக்டரா தான் என்ன பார்க்கணுமே தவிர சார். இருந்தாலும் சார் இல்ல, நீங்க அது அப்போ வந்து கேரக்டரா பாக்குறோம் சார். இந்த சாய் சித்ரா வரும்போது உங்க நாலேஜுக்கு சார் நீங்க வேற மாதிரி ஒரு ரோல் பண்ண ஒரு ப்ரொஃபஸரா இருந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்குற ஒரு அந்த மாதிரி தான், பட் கேரக்டரா தான் சார் பாக்குறோம். ஏன்னா அது ஒத்துக்கிறேன் சார், இட்ஸ் அ கிரேட் திங் சார். அது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு சார். அது நீங்க என் மேல வைத்திருக்கிற அன்பு காரணமாக, அந்த அன்புக்கு வந்து என்னுடைய இதயபூர்வமான நன்றி. கண்டிப்பா சார். இனி ஃபியூச்சர்ல ப்ளீஸ் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எடுக்காதீங்க சார். அது நாங்க சொல்ல சார், அது உங்களுக்கு தெரியும் சார். உங்களுக்குன்னு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு சார். ஏன்னா இவ்வளவு இன்ஃபர்மேஷன் நீங்க கேதர் பண்றீங்க, இவ்வளவு புக்ஸும் நீங்க அதுக்கு லான்ச் பண்ணிருக்கீங்க. அப்படிங்கும் போது கொஞ்சம் அந்த ஒரு கேரக்டர்ங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசா தான் சார் இருக்கணும், ரொம்ப மெச்சூர்டு கேரக்டரா இருக்கணும் சார். நன்றி, மனத்துல வச்சுக்கிறேன் நீங்க சொன்னது. அண்ட் மிஸ்டர் ஜிஎம் குமார் சார்ட்ட ஒரு கொஸ்டின் சார். சார் இப்போ உங்க படங்கள் நாங்க பார்த்திருக்கோம் சார். அது பிக் பாக்கெட்டா இருக்கலாம், அறுவடை நாளா இருக்கலாம். ஸோ கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்டான மூவி சார். அறுவடை நாள் வந்து ரொம்ப ஒரு இது. அதே மாதிரி அதுல இந்த ஃபர்ஸ்ட் சாங்கு இந்த பிரேமம் பிரேமாதி பிரேம் சூப்பரா இருக்கும் சார். அதே மாதிரி அந்த படத்தோட வில்லன் விஸ்வம் சாரும் சூப்பரா பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி சார் உருவமே இன்னைக்கு வந்து பயங்கர ஒரு ஹாரர் த்ரில்லர் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான படமா இருந்துச்சு. ஸோ அன்றைய காலங்கள்ல ஏன் சார் அது எடுப்படல? அன்றைய காலத்துக்கு அது ரொம்ப அட்வான்ஸ் இருந்துச்சு. அது அப்படி இல்லை, அது கிடையாது. எல்லோரும் அட்வைஸ் பண்ணாங்க எனக்கு, இது புரியாது நீங்கள் சொல்கிற எந்த கதையும் புரியாது அப்படின்னு.
இல்லை இப்போ இருக்கிற கதையை எடுக்க விரும்பலை, ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு கதை போகணுன்னு பண்ணிட்டு மாட்டிக்கணும். சார் இல்ல சார், ஆக்சுவலி அன்னைக்கு நான் அந்த ஸ்டேஜ்ல தான் சார் பார்த்திருக்கேன். அது கம்ப்ளீட்லி ஒரு அப்போ இருந்த டைம்ல இந்த 13ஆம் நம்பர் வீடுன்னு ஒரு படம் சொல்லுவாங்க சார். அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். பேபி டைரக்ஷன். சோ ஈக்குவல் தான் சார். அதுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு படமா தான் சார் கதை தெரியும். ஹாரர் இதுல கம்பேர் பண்ணல சார். அதுக்கு ஒரு ஈக்குவலா இருக்கும். என்னமோ அன்னைக்கு வந்து அந்த படம் இன்னைக்கு பார்த்தாலும் ஒரு கல்ட் கிளாசிக் படமாக தான் சார் அமையுது. பேபி படம் ஓடின அளவுக்கு என் உருவம் ஓடல. ஏன்னா அதோடைய ட்ரீட்மெண்ட், ஸ்கிரிப்டோட ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஜனங்களுக்கு தெரிஞ்சு புரிஞ்ச ட்ரீட்மெண்ட்டு. நாங்கள் பண்ண ட்ரீட்மெண்ட்டு ஜனங்களுக்கு புரியாத ட்ரீட்மெண்ட். அதான் வித்தியாசம். ஓகே சார். ஏன்னா அதுல அந்த இதெல்லாம் இருக்கும் சார். அந்த மந்திரம் விஸ்வம் சார் அந்த இது மந்திரத்தை சொல்லு. சோ அது ஒரு டிஃபரெண்டா இருக்கும். அந்த எய்தவனைய வந்து அழிச்சிட்டு போறது. சோ அதெல்லாமே அன்னைக்கு இல்ல, நான் அந்த ஸ்டேஜ்ல பார்த்தேன் சார். இன்னைக்கு வந்து பயங்கர இதா இருக்கும். அன்னைக்கே அது வந்து கொஞ்சம் நல்ல பயமாவும் இருக்கும் சார். ஒரு ஹாரருங்கிறதுக்கு அது பயமா இருக்கும். திடீர்னு மாருதிக்கார காணாம போகும், பல்லவி ஓடுவாங்க. சோ நல்ல படங்கள் தான் சார். அதே மாதிரி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இதுலயும் சரி சார், அவன் இவன்லயும் வந்து நல்லா சூப்பரா பண்ணியிருந்தீங்க சார். தேங்க்யூ. சோ நான் அது பார்த்திருக்கேன். சோ உங்கள்ட்ட என்ன சார், இப்போ ஸ்கிரீன் பிளேங்கும் போது இப்போ நீங்க பாக்யராஜ் சார்ட்ட ஒர்க் பண்ணிருக்கீங்கும் போது சோ மெயின் வந்து அவர் எப்படி சார் ஒரு இதை வந்து ஃப்ரேம் பண்ணுவாரு ஸ்கிரீனை? இப்போ ஒரு சாதாரண விஷயமா இருக்கும், அது வந்து ரொம்ப ஒரு சீனை சூப்பரா சொல்லுவாருன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் சார். நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, உங்க அனுபவத்துல கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார் அவரை பத்தியும். நான் சிம்பிளாக சொல்கிறேன். பிறவி இது வந்து இன்பார்ன். ராஜா சார் ஏன் மியூசிக் போட்டார், ஏன் சிவாஜி சார் நடித்தார், ஏன் பாக்யராஜ் சார் அப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணார், ஒரு ஒன்றும் கிடையாது. அது வந்து இன்பார்ன் டேலண்ட். அதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லவே முடியாது. பிறவி அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சீனை கேட்குறாரு, ஒரு சீனை பார்க்குறாரு, அதை வந்து ஸ்கிரிப்டாக, அது வந்து கன்செப்ஷனோட டயலாக்கோட அவரோட மைண்டில் அப்படியே வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுதான் காரணம்னு சொல்லவே முடியாதுப்பா. இட்ஸ் அ பிறவி. எல்லா டேலண்ட்டுமே பிறவிப்பா. எல்லா டேலண்ட்டுமே வந்து லேர்னட் கிடையாது, எல்லாமே பிறவி. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். அது ஒண்ணும் இல்ல, நாங்க ஆக்சுவலி வந்து அவரோட இன்டர்வியூலயே பார்த்திருக்கேன். ஆக்சுவலி இந்த சந்திரபாபு ஸ்டோரியை வந்து அந்த 7 நாட்களா பண்ணியிருப்பாரு. ஆமா. சொல்லியிருக்காரு. அது ஆக்சுவலி ஒரு ட்ராஜடி கலந்த விஷயமா இருக்கும் சந்திரபாபு ஸ்டோரி. இதனா நமக்கு ரொம்ப கன்வின்சிங்கா கொடுத்திருப்பாரு. இதுதான்டா முடிவு, இது கரெக்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அதோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு, 8 மாசம் கிட்ட ஆச்சு. ஆமா, அவ்வளோ ஈஸி இல்லை அது. ஆமா சார், ரெண்டு பேர்ட்டையும் பேசினதே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சார். சார் மிஸ்டர் சித்ரா சார் வந்து இன்னும் நிறைய இது மாதிரி நிறைய பீப்புளை கொண்டாந்து இன்டர்வியூ பண்ணுங்க சார். சேனல் சூப்பரா வரும், நாங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் சார். ஸோ ஜிஎம் குமார் சாரும் நல்ல, எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஸ்கிரீன் ரைட்டர். வி ஆர் மிஸ்ஸிங் தட் ஸ்கிரீன் ரைட்டர். ஏன்னா இன்னைக்கு நீங்க எல்லாம் எழுதுனா எடுபடும் சார், அது நாங்க சொல்றோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் புதுசா இருக்கும் சார், நீங்க எழுதுற அந்த கதைகளே. ப்ரொடியூசர்ஸ்க்காக தெரிய மாட்டேன், வயசான ஆளு பழைய ஆளுன்னு விட்டுடுறாங்களே. இல்ல, அறுவடையினாலே இன்னைக்கெல்லாம் ஒரு மாடர்ன் வெர்ஷனா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே அது வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியும் சார், நாங்கெல்லாம் அதுல எக்ஸ்பெக்ட் கிடையாது. கொடுக்க மாட்டாங்க ப்ரொடியூசர்ஸ், கொடுக்க மாட்டாங்கப்பா. இப்போ வேறி போச்சு. யங்ஸ்டர்ஸ்க்கு தான் படம் கொடுப்பாங்க. நடிக்கலாம் நான், ஆனா இந்த மாதிரி டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறது ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இல்ல சார், ஸ்கிரீன் பிளேக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அந்த ஒரு டச், ஏன்னா அந்த அறுவடை நல்லா அந்த கிராமத்து டச்சும் இருக்கும். ஸோ ஒரு மியூசிக் வந்து பயங்கரமா இருக்கும். அதாவது இப்போ உங்க கதை வந்து ஒரு 60% மியூசிக், ஒரு 40% அதுல வந்து பயங்கரமா இருக்கும். அதாவது உங்கள்கிட்ட அதாவது எல்லா படமும் பிடிக்கும் சார், அறுவடைனால் எஸ்பெஷலி ரொம்ப பிடிக்கும் சார். எஸ்பெஷலி விஸ்வம் சார் ஆக்டிங், அதாவது ஒரு என்ன சொல்றது, கருணாகம்பன் நடிச்சிருப்பாரு. பிளாக் கோப்ரா. ஆமா, தேங்க்யூ. எப்ப விஸ்வம் நடிகராக மாறினார் சார்? அதுதான் சார் ஆச்சரியமான விஷயம். எதுவுமே நாங்கள் சீரியஸாகவே எடுத்துக்கல, இது நடிப்பா. அது சிவாஜி சார் பார்த்து வந்து யாரையா இவன் யாரு, எனக்கு எவனும் இந்த ஒரு கேரக்டர் கொடுக்கவே இல்லையா. உங்களை நடிகர் ஆக்டர்ல வசந்த பாலன் பங்கு பெருசு இல்லை? ஆமாம் சார், ஆச்சரியம் சார் எனக்கு. நான் சுற்றிட்டு இருந்தேன் சார், கதை பண்ணிட்டு இருக்கோம் அந்த பசங்க கூட ஜீவிக்கலாம். திடீர்னு வந்து 2 பேர் வந்து நிற்கிறாங்க. என்னை பார்த்தோன்னே இவர் தான் அந்த கேரக்டர். யாரா இவன்? எம்ஜிஆர் உடல் நலம் சரியில்லாமல் இருந்து போய் பார்த்தீங்க சார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை சார், கிடைக்கல. அது ஒரு ஃப்ரீக்கி ட்ரிப் சார். அது தப்பான ஒரு அட்வைஸ் பண்ணி பாலிடிக்ஸில் வரணும் நீங்கள் அப்படின்னு கூட இருக்கிறவங்களாம். நான் கிளம்பி போகிறதுக்கு முன்னே கூட சொல்கிறேன் அவர்கிட்ட. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.